வெற்றிகரமாக விண்ணில் சென்று கொண்டிருக்கிறது PSLV C-15 ராக்கெட் ப்ரோபா 3 செயற்கைக்கோளை சுமந்தபடி வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் நேற்றைய திட்டமிடல் படி நேற்று செலுத்த வேண்டிய சரியாக நேற்று மாலை 4:08 மணிக்கு செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஏற்பட்ட சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று மாலை 4:12 மணிக்கு அது விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோவால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று காலை அதனுடைய நேரம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. 4:12 மணிக்கு செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு முன்கூட்டியே 4 மணிக்கு 4 மணி 4 நிமிடத்தில் அது விண்ணில் செலுத்தப்படும் என்று இன்று காலை அந்த நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது இயற்கை சூழல் காரணமாக, வானியல் சூழல் காரணமாக அந்த நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்தது. அதன் அடிப்படையில் தான் சரியாக 4:12 மணிக்கு செலுத்த வேண்டிய PSLV C-15 ராக்கெட் என்பது அதற்கு முன்கூட்டியே இன்று காலை அறிவித்தபடி அந்த நேரம் மாற்றி அமைத்தபடி சரியாக 4 மணி 4 நிமிடங்களுக்கு அது விண்ணை நோக்கி செலுத்தப்பட்டிருக்கிறது. இப்படியாக நேரம் மாற்றி அமைக்கப்பட்டதற்கான காரணம் என்பது இயற்கை சூழல், வானியல் சூழல் காரணமாக இந்த நேரம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக இன்று காலை இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார்கள். அவர்கள் அறிவித்தபடியே திட்டமிட்டபடியே முன்கூட்டியே ராக்கெட் என்பது அதாவது காலை அறிவித்த நேரத்தின்படி 4 மணி 4 நிமிடங்களுக்கு சரியாக PSLV C-15 ராக்கெட் என்பது வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. அது தன்னுடைய இலக்கை நோக்கி வெற்றிகரமாக சென்று கொண்டிருப்பதாக அதை தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய விஞ்ஞானிகள் அதனுடைய தகவல்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ப்ரோபா 3 செயற்கைக்கோள் சூரியனுடைய வெளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோவால் திட்டமிட்டபடி சரியாக 4 மணி 4 நிமிடங்களுக்கு அது விண்ணை நோக்கி செலுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பாதையில் சரியாக பயணித்து வருவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நேரம் மாற்றி அமைக்கப்பட்ட தொடர்பாக இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ப்ரோபா 3 செயற்கைக்கோள் பொறுத்தவரையில் அது ஐரோப்பாவுக்கு சொந்தமான செயற்கைக்கோள். அவருடைய அந்த அறிவுறுத்தல் படிதான் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரோவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த செயற்கைக்கோள் என்பது அதாவது PSLV C-15 ராக்கெட் பொறுத்தவரையில் சரியாக திட்டமிட்டபடி இன்று மாலை 4:12 மணிக்கு தான் செலுத்தப்படும் என்று அறிவித்தார்கள் நேற்றைய தினத்திலே. ஆனால் அதற்கு பிறகு ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அதாவது சரியாக 4 மணிக்கு அனுப்பலாம், அதுதான் சரியாக இருக்கும் என்று தாங்கள் கணித்திருப்பதாக ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் தான் கணித்து அந்த நேரத்தை மாற்றி அமைத்து பரிந்துரை செய்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டுதான் இஸ்ரோ இது அதிகாரப்பூர்வமாக அந்த நேரத்தை மாற்றி அமைத்து 4 மணி 4 நிமிடங்களுக்கு அந்த ராக்கெட்டை விண்ணில் ஏவி இருக்கிறார்கள். இந்த நேரம் மாற்றி அமைக்கப்பட்டது என்பது ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தால் பரிந்துரைக்கப்பட்ட நேரமாக தான் இருக்கின்றது. இஸ்ரோவை பொறுத்தவரையில் 4:12 மணிக்கு தான் அனுப்புவதாக இருந்தது. ஆனால் அதுக்கு முன்கூட்டியே ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் சரியாக 4 மணி 4 நிமிடங்களுக்கு இந்த ராக்கெட் ஆனது விண்ணை நோக்கி செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ராக்கெட் பொறுத்தவரையில் PSLV வரிசையில் C-15 ராக்கெட் பொறுத்தவரையில் அது ஐரோப்பாவுக்கு சொந்தமான ப்ரோபா 3 செயற்கைக்கோள்களை சுமந்து கொண்டு வெற்றிகரமாக இலக்கை பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாக விஞ்ஞானிகள் இதை கண்காணித்து வருகிறார்கள். இது மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்தியாவை பொறுத்தவரையில் குறிப்பாக இஸ்ரோவை பொறுத்தவரையில் பல்வேறு 400க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதனுடைய வரிசையாக அதன் தொடர்ச்சியாக தான் ஐரோப்பாவுக்கு சொந்தமான இந்த ப்ரோபா 3 செயற்கைக்கோள் என்பது இந்தியாவினுடைய PSLV ராக்கெட் மூலமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. சூரியனுடைய வெளிவட்ட பாதை ஆய்வு செய்வதற்காக தான் இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணுக்கு சூரியனுடைய வெளிவட்ட பாதை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. வெற்றிகரமாக பாதையில் சென்று கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து அதனுடைய அந்த பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். நேரத்தை பொறுத்தவரை அவ்வப்போது சில மாற்றங்கள் மாறுதல் ஏற்பட்டது. அந்த மாற்றத்தை பொறுத்தவரையில் நேற்று மாலையே 4:08 மணிக்கு இந்த PSLV C-15 ராக்கெட் என்பது செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அப்போது ஏற்பட்ட இயற்கை சூழல் சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த நேரம் மாற்றி அமைக்கப்பட்டு இன்று மாலை 4 மணி 12 நிமிடங்களுக்கு அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னதாகவே ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தான் இந்த நேரம் என்பது 4 மணி 4 நிமிடங்களுக்கு மாற்றப்பட்டதாக இஸ்ரோவை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி திட்டமிட்டபடி இந்த ராக்கெட் என்பது விண்ணில் ஏவப்பட்டு வெற்றிகரமாக அதனுடைய பாதையில் சென்று கொண்டிருப்பது நேரடியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
சூரியனை பொறுத்தவரையில் ஆய்வு செய்வதற்காக பல்வேறு நாடுகள் முனைப்பு காட்டி சூரியனை ஆய்வு செய்வதற்காக பல்வேறு செயற்கைக்கோள்களை அனுப்பி கொண்டு வருகிறார்கள். அதன் வரிசையில் பார்த்தோம் என்றால் ஐரோப்பாவை பொறுத்தவரையில் புரோபா 3 செயற்கைக்கோளை விண்ணுக்கு, அதாவது சூரியனுடைய வெளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவின் உதவி நாடினார்கள். அதன் அடிப்படையில் தான் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் வணிக ரீதி நோக்கத்துக்காக பல்வேறு வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை இஸ்ரோவோடு இணைந்து அது மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இஸ்ரோவின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் பல்வேறு வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை ஒப்பந்த அடிப்படையில் இஸ்ரோ மூலமாக விண்ணுக்கு அனுப்பி வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஐரோப்பா விண்வெளி ஆய்வு நிறுவனத்துக்கு சொந்தமான புரோபா 3 செயற்கைக்கோள்களை PSLV ராக்கெட் மூலமாக விண்ணுக்கு ஏவக்கூடிய ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டு அந்த பணி என்பது முடிவுற்று தற்போது வெற்றிகரமாக 4 மணி 4 நிமிடங்களுக்கு PSLV ராக்கெட் மூலமாக புரோபா 3 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதனுடைய பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இது நிச்சயமாக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சூரியனுடைய வெளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட புரோபா 3 செயற்கைக்கோளை பொறுத்தவரையில் அதற்குள்ளாக 2 செயற்கைக்கோள்கள் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஒன்று செயற்கைக்கோள்கள் புரோபா 3க்குள்ளாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 செயற்கைக்கோளை பொறுத்தவரையில் ஒன்று ஆக்கல்டர் மற்றும் கரோனா கிராப் ஆகிய 2 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக அது விண்ணில் ஏவப்பட்டிருக்கின்றன. அது கிட்டத்தட்ட பூமியிலிருந்து குறைந்தபட்சம் 600 கிலோமீட்டர் என்ற தூரத்திலும் அதிகபட்சமாக 60,600 என்ற கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டு அது ஆய்வு செய்யக்கூடிய பணியை மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய சூரியனுடைய வெளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்காக இந்த புரோபா 3 செயற்கைக்கோள் என்பது ஏவப்பட்டிருக்கிறது. இது முழுக்க ஐரோப்பாவுக்கு சொந்தமான செயற்கைக்கோள். இந்தியாவினுடைய இஸ்ரோ மூலமாக இது ஏவப்பட்டிருக்கிறது. இஸ்ரோவினுடைய தயாரிப்பு உருவாகி இருக்கக்கூடிய PSLV ராக்கெட் மூலமாக புரோபா 3 செயற்கைக்கோள் என்பது விண்ணுக்கு ஏவப்பட்டிருக்கிறது. இந்த செயற்கைக்கோளுடைய நோக்கம் பொறுத்தவரையில் சூரியனுடைய வெளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. சூரியனுடைய வெளிவட்ட பாதை பொறுத்தவரையில் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பல உலக நாடுகள் சூரியனுடைய வெளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்காக செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் ஐரோப்பா விண்வெளி ஆய்வு நிறுவனம், ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை பொறுத்தவரையில் புரோபா 3 செயற்கைக்கோள் மூலமாக அது சூரியனுடைய வெளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவினுடைய, குறிப்பாக இஸ்ரோவின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் மூலமாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இதனுடைய மொத்த எடை பொறுத்தவரையில் புரோபா 3 செயற்கைக்கோளுடைய மொத்த எடை, அதாவது ஆக்கல்டர் மற்றும் கரோனா கிராப் ஆகிய 2 செயற்கைக்கோள் மொத்த எடை வரையில் அது 550 கிலோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பகுதியில் ஆய்வு செய்யும் என்ற அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த புரோபா 3 செயற்கைக்கோளை பொறுத்தவரையில் பூமியில் இருந்து 600 கிலோமீட்டர் என்ற குறைந்தபட்ச தூரம், அதிகபட்சமாக 60,500 என்ற அதிகபட்ச தூரத்தில் நின்று ஆய்வு செய்யக்கூடிய பணி மேற்கொள்ள இருக்கின்றன. இந்த 2 செயற்கைக்கோள், இந்த புரோபா 3க்குள்ளாக 2 செயற்கைக்கோள் உள்ளது. அந்த 2 செயற்கைக்கோள்களை பொறுத்தவரையில் ஒன்று ஆக்கல்டர் மற்றும் மற்றொன்று கரோனா கிராப் ஆகிய 2 செயற்கைக்கோள்கள் உள்ளன. அந்த 2 செயற்கைக்கோளுக்கு இடைப்பட்ட தூரம் என்பது, அதாவது ஒன்று அருகே இல்லாமல் அதற்கு 2 செயற்கைக்கோளுக்கு இடைப்பட்ட தூரமாக கிட்டத்தட்ட 150 மீட்டர் என்று சொல்லப்படுகிறது. இந்த 150 மீட்டருக்கு இடைப்பட்ட தூரத்தில் நின்று கொண்டு 2 செயற்கைக்கோள்களும் இது சூரியனுடைய வெளிவட்ட பாதையை ஆய்வு செய்யும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் எல்லாம் திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு தொடர்பாக இஸ்ரோ அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது நேரம் மாற்றி அமைக்கப்படுவதற்கான காரணம் என்ன, அதே போன்று இந்த செயற்கைக்கோளுடைய பணி என்ன, இஸ்ரோவுடைய வெற்றி தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளை இஸ்ரோ தொடர்ச்சியாக வெளியிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய அறிவிப்பு தொடர்பாக இஸ்ரோ வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருப்பது தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செயற்கைக்கோளுடைய நேரம், இந்த ராக்கெட் செலுத்தப்படுவதற்கான நேரம் மாற்றி அமைக்கப்பட்டது குறித்தும் ஏற்கனவே இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதன் அடிப்படையில் நேற்று மாலை செலுத்த வேண்டிய PSLV C-59 ராக்கெட் பொறுத்தவரையில் நேற்று சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது மாற்றி அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதனுடைய நேரம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டு இன்று மாலை 4 மணி 12 நிமிடங்களுக்கு செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் அந்த நேரமானது 4 மணி 4 நிமிடங்களுக்கு செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு வெற்றிகரமாக PSLV C-59 ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியிருக்கிறார்கள். புரோபா 3 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பையும் இஸ்ரோ பெருமையோடு அதை அதனுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்கள்.
PSLV C-59 ராக்கெட் என்பது வெற்றிகரமாக தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் இஸ்ரோவுடைய பல்வேறு வெற்றிகளின் தொடர்ச்சியாக இது பார்க்கப்படுது என்றும் அதே போன்று நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் மூலமாக இந்த ஒப்பந்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டு அதன் மூலமாக இஸ்ரோ இந்த வெற்றிகரமாக பணி மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புரோபா 3 செயற்கைக்கோள் அதனுடைய தாமதம் தொடர்பான அறிவிப்பும் வெளியிட்டது. முன்கூட்டியே அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த செயற்கைக்கோள் என்பது முன்கூட்டியே ஏவப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.